இன்னைக்கு ஐயா அவர்களை வந்து மிரட்டுறாரு, வீடு புந்து அடிக்கிறாரு. அவர் அன்னைக்கு ஐயாவையும் அடிச்சதுதான். ஐயா அவர் அதை அன்னைக்கு சொல்ல முடியாம உட்காந்துருக்காரு. ராமதாஸ் அவர்களும் அன்னைக்கு அடி வாங்கினவர் தான். அன்னைக்கு வந்து முகுந்தன் இருந்து தடுத்தாரு. நீ எப்படி எங்க தாத்தா பாட்டி அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால முகுந்தன் மேல இவருக்கு சோ அவ்வளவு இதுவும் வன்மம். நடந்திருக்கு அங்க. இதுவும் நடந்ததுதான். எல்லாத்தையுமே சொல்லிட மாட்டார்ல. இத்தனை ஆண்டு காலமா பொறுமையா இருந்து இன்னைக்கு வெடிச்சவர் இன்னும் ஸ்டேஜஸ் போக போக இப்ப அன்புமணி ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரு. அதுல இன்னும் கோபம் அடைஞ்சு ராமதாஸ் அவர்கள் மேலும் உண்மையை ஆனா சொல்லுவாருன்றது நான் நாங்க முன்ன சொன்ன நினைக்கிறேன். மாரி தருமபுரி கூட்டத்துல நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு படுத்த இரவு முழுக்க தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு தான் சார் அவரு என்ன சொல்லியிருக்காரு. தவறு செஞ்சேன்னு இவர் கேட்கிறாருல. நானே கேட்கிறேன் 20 வருஷமா தலைவரா இருந்தார் ஜி.கே. மணி அவர்கள். அவர் என்ன தவறு செய்தாரு? அவர் இது தலைவர் பதவியில இருந்து எடுத்து கௌரவ தலைவரை ஏன் போட்டீங்க? அது அவருக்கு எவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கும். அவரு எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு அதையும் உள்ளாயிருப்பாரு. சொல்லியிருக்காரு நேத்து ராமதாஸ் அவர்கள். அதையும் சொல்லியிருக்காருல்ல. 1½ மாசத்த 8 கழிச்சு. நாள்ல வந்து தலைவர் மாத்துறதுக்கு வந்து பூஜை போடுறீங்க, அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 3 மாசம் 3 வருஷம் இப்ப 2 வருஷம் 3 வருஷமா ஆயிருக்கு அவரு தலைவரா இருந்து. அந்த பதவியிலேருந்து உங்களை எடுத்ததுக்கே உங்களுக்கு 1 மாசம் தூக்கம் வரலன்னா, 20 ஆண்டு காலமா இந்த கட்சிக்காக உழைச்சவரு, சிறைச்சாலைக்கு போயிருக்காரு, எவ்வளோ வழக்க பார்த்திருக்காரு, போராட்டங்களை கையெடுத்து நடத்திருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க?